ஏபி. வணக்கம் காய்ஸ். நம்ம வந்து ரொம்ப நாள் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு 3-4 வாட்டி பிளான் பண்ணிட்டு இப்போ தான் சக்ஸஸ் ஆகிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம். இது நம்மளோட சின்ன ட்ரிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நம்ம ஆல்ரெடி சென்னையிலேருந்து வந்திருக்கோம். அது ஒரு ட்ரிப் மாதிரியே இல்லை, இதான் பெரிய வைபாக இருக்க போகுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். கடை இருக்கா, கடை போட்டாங்க. டீ இருக்காங்களே, இருக்காங்க, டீ இருக்காங்க. இல்லை காய்ஸ், அப்படி கொஞ்சம் தூரம் வந்தோம். வந்துட்டு அப்படி ஒரு டீ அடிச்சுட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். அப்படி ஒரு டீயை வாங்கியாச்சு. அப்படி குடிச்சிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான் காய்ஸ். குற்றாலம் ட்ரிப்பு எப்படி இருக்கும் பார்ப்போம். போயிட்டு தண்ணி வருதான்னு தெரில. காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ரீச் ஆகிடுச்சு. ரோடு கூட இருக்குன்னா ஒரு 87 கிலோமீட்டர் இருக்கு. ரயில் நேரதான் பண்ணுவான். திருப்பி லெஃப்டா? என்னது பஸ் ஸ்டாண்டா? சரி கையிலே கொஞ்சம் தூரம் போய் இதுல லெஃப்டால இந்த ரவுண்ட் ஆனாலும் எங்கேயும் திரும்ப வேண்டாமா? நேரம் போய் அப்புறம் இப்ப எங்க போகணும்? இல்ல இதுனா பாதையாலச்சா? கூகுள் மேப்பை பார்த்து ஏதாவது ஒரு முடிவுக்கு வாழ. கரெக்டா தான் போறோமா? இல்ல திருப்பி தூத்துக்குடிக்கு காட்டுது. நீ மேப் எங்க போட்டிருக்காம பாரு. ஆமா, இது போடல, நம்ம ரூம் அட்ரஸ் போடு. சரி, ஏதாவது ஷார்ட் கட் இருந்துச்சுன்னா. லெஃப்ட் தானே? லெஃப்ட் பைபாஸ் வந்தா நல்லா இருக்கும். ஆலங்குளத்துக்கிட்ட வந்துட்டோம். குற்றாலத்துக்கு குற்றாலம் அருவி வேட்டு குற்றாலம்னு போட்டிருக்கு. அம்மா குளிர்தான், குளிர்தான் உனக்கு.
எனக்குலாம் சரியான குளிரவே இல்லைங்க அம்பரு. எனக்கு இங்க பேர் கைனா நடுங்குதுல. 8 கிலோமீட்டர் தான் அங்கே போயிடலாமே தாத்தா. 8 கிலோமீட்டர் தான் இருக்கு. இங்கே என்ன கடையும் இல்லை. கட்டப்பா இல்லை குட்டப்பா எங்கே இருக்கு? குட்டப்பாவிட்ட போயிட்டு போயிடுமா கொடு. குட்டப்பா கூட இரு வரேன். நான் அங்கே தான் போகணும் நீங்கள் நேராக சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. சாமி செலவு எவ்வளோ தரம் பண்ணிருக்கேன். தேவேந்திர வேளாளர் சமுதாயம் 10 கிலோமீட்டருக்கு பத்தியா கேசவனே போனா கேசவனியால குற்றாலம் இப்படின்னா குற்றாலம் போய் போகும். ஏன் பேச நல்லா இருக்கு அந்த ஆங்கிள். இப்போனா இது வந்து குற்றாலம் போய் போகிற பாதை. இது வந்து தென்காசி வழியாக போய் அப்படி போகிறது. நம்ம எப்படி போவ? குற்றாலம்னா அந்த அருவினா பார்த்துட்டு போகலாம். மலைனா இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம். இந்த சைடு போனோம்னா, இந்த சைடு போனால் சும்மா மலையை பார்த்துட்டு போவோம். போ 13 கிலோமீட்டர்ல. ஆனால் இது 3 கிலோமீட்டர் தானே. 3 கிலோமீட்டர் தான். அதுவும் 25 நிமிஷம் போட்டிருக்கான். இதுன்னா இப்படியே போ. வேண்டாம் வேண்டாம். மழை பெய்யுது உட்காந்துட்டு போமா? உட்காந்துட்டு போகணுமா? மலையில நனைகிறதுக்கு தான் வைபு. ரொம்ப நினைக்கிறேன் இப்படி வண்டி விட மாட்டான். அவர்கிட்ட கேளு கொஞ்ச நேரம் நின்றுக்கலாமான்ட்டு. சரியான மழை எப்படி இருக்கு பாருங்க. குற்றால வைப்பு தான். நின்ன பாருங்க, கை நடுங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்கான்னு. குளிர், சரியான குளிர். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே மழை எப்படி பெஞ்சிட்டு இருக்கு. சரியான மழை. ரெஸ்டாரண்ட் 2 கிலோமீட்டர் தான் இன்னும் ரீச் பண்ணிட்டு ரெஸ்ட்டை போட்டுட்டு அப்படியே படுக்க வேண்டியதான். ரோடு வண்டி பத்தியா காய்ஸ், ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டோம். நம்மளோட மினி பட்ஜெட் ரூம் வேற லெவலில் இருக்கு. இங்கே ஒருத்தன் வைப் பண்ணிட்டு இருக்கான். பின்னாடி பாருங்க, பஞ்சு மிட்டாய் சாங்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் பாருங்க காய்ஸ். எடுத்துருக்கு பாருங்க காய்ஸ், வேற லெவலில் இருக்கு. இவர்தான் பெரிய போட்டோகிராஃபர். குற்றாலத்துக்கு வந்தாச்சு. தாமிரபரணி ஆத்து தண்ணி நம்ம கையில இருக்கு. அந்த மாதிரி குற்றாலம் மலைகள், அதுல இருந்து நம்ம தண்ணி ஊற்ற போறோம். வாங்க காய்ஸ், நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குண்டாது தான். காலையில் நல்லா கிளைமேட் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கி. சரி, டேமுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பின்னாடி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அப்படி ரைடை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் காய்ஸ். இப்போ எப்படி வியூ கரெக்டாக தெரியுதா? சரி, ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டோம்னா இந்த ரூட்டு தானா? பார்க்கல, தாத்தா சொன்னார்ல ரோடு கொஞ்சம் மோசமா இருக்கும். தாத்தா லெஃப்ட்னா அதே 5 ஃபால்ஸ் இருக்கு முன்னாடி.
நம்ம வந்து அதே இடத்துக்கு வந்துடும் நேரம் தாத்தா. டேம் கிட்டேயா காட்டுதா லொகேஷனு? இந்த இடம்லாம் என் கனவுல வந்துருக்குல ஆல்ரெடி. என் கனவுல ஆல்ரெடி வந்துருக்குல. அப்பதான் இருக்கு. 4 கிலோமீட்டருக்கு ரோடு மோசமா இருக்கும் நேரம் தாத்தா. ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்ன? காடுல நைஸா தான் போனோம். வண்டி டயர் வேற ஆஃப் ரோடு கண்டிஷன். குண்டாறு டேமுக்கு வாங்க. யாருல இவங்க முரட்டாளா ஓடிட்டு இருக்காங்க. குண்டாறு டேமுக்கு வந்துட்டோம். பாரு பாரு. எப்படி இந்த அணைக்கிட்ட போயிருமால நீ போர்டுகிட்ட எடுப்போம். அவ்வளோ மோசம் இருக்கு. யோ எப்படி இருக்கேடா? போமா எப்பா போமா. இதான் குண்டாறு அணையால போமா. ஃபைனலா நம்ம குண்டாருக்கு ரீச் பண்ணியாச்சு. குண்டாறு அணை வயல். இது வயல்ல இருக்கு guys. ஆ 20 ரூபாக்குள்ள சில்லறை இல்லையா? டவர் கிடைக்கும். அப்ப நீ 200 ரூபா தந்திருக்கானே. நடந்து போய் குளிச்சுக்கிறேன் தெரியுதா? ஹெல்மெட் ஹெல்மெட்ல கை கட்டு. சரி பைக் மேலே விட்டுரு. தடை அதை உடை புது சரித்திர படைக்கான அவன் வண்டியில லாக் பண்ணிடுவான். எல்லாம் பார்க்கிங். நம்ம பைக் எங்க விட எங்க போக முடியாது போல. அங்கே எங்கேயாவது விட முடியுமா? சொல்லாம விடக்கூடாதுன்னு சொன்னான். காய்ஸ் நம்ம குண்டாறு என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. முன்னாடி பாருங்க. அப்படி கொஞ்சம் தூரம் நடந்து போனா டேம் வரும்னு நினைக்கிறேன். அப்படி கண்டினியூ பண்றேன் காய்ஸ்.
ஜீப்ல ட்ரெக் பண்ணிட்டு வராங்க காய்ஸ். பிரபல யூடியூபர். என்னையா குண்டா இங்கே குளிக்கணுமா? போங்களே காய்ஸ். பல மலை பல கடல் தாண்டி போயிட்டு இருக்கோம். விழுந்துரியா முத்து? என்ன பிடிக்காத முத்து? காலை டைட்டா ஊனி வா, செருப்பு ஒழுக்கும். இவனை பாருங்க, யூடியூபரை பாருங்க, மூஞ்சே பாருங்க. தண்ணி வராம இல்ல இல்ல முத்து, எப்படியோ ஒரு வழியா பின்னாடி இருக்கிற ஆற கடந்து வந்தாச்சு. இன்னும் எவ்வளவு தூரம் போனோம் தெரியல. போய் பாப்போம். உள்ள போயிட்டு அணையே காணும். இன்னொருத்த வைப் பண்ணிட்டு இருக்கான். கடைசியா சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சு. டெஸ்டினேஷன் ரீச் பண்ணியாச்சு. இது கிடையாது. மீன் கடை எல்லாம் இருந்துச்சு. ஆனா நாங்க ஒண்ணுமே சாப்பிடல. அப்படி போய் குளிச்சுட்டு வரும்போது வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு இடமா பார்க்க வச்சுதான் கூப்பிட்டு போறான். இல்லை எங்க போய் குளிக்கணும்னே தெரியல. சும்மா நின்று அங்கங்க சுத்தி பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்கும். என்ன நல்லா இருக்கும். வேற லெவலில் இருக்கு பாருங்க. மழை நல்லா தெரியுதான் பார்ப்பேன். பாத்தீங்கன்னா அங்கங்க சுத்தி கூட்டு வந்துருக்காங்க. எங்க போய் குளிக்கணும்னே தெரியல. பாருங்க வேற லெவலில் இருக்குது. அடி கை தெரியுதா? செமையா இருக்கு. குண்டார் அணையை கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சோன்னா பார்ப்போம். ஊட்டிக்கே வந்துருக்கோம். இவ்வளவு தூரம் நடக்கணும்னு இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்னே தெரியல. ஆக்சிஜன் கிடைக்கல உங்களுக்கு? இல்ல சுத்தமான காட்டுல ஆக்சிஜன் கிடைக்காதா? ஏறி மூச்சு விட்டுக்கிறேன். வந்துட்டு காய் சரியான மழை. மழை அடிச்சுட்டு செல்லு இருக்கு. நம்ம குண்டாருக்கு எப்படி போகணும் வழி தெரியல. கடைசியில் ஏதோ ஒரு வழி சொன்னாங்க. சின்ன அருவியா இருக்கு. இங்க போய் குளிக்க வேண்டியதான் காய்ஸ். ஒரு வழியா ஏதோ ஒரு அருவிக்கு வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு தெரியல. கூட்டம் இருக்கு ஓரளவுக்கு. பார்ப்போம். பார்ப்போம். குண்டாறு கிடையாது, பூமாறு. குண்டாறு இல்ல காய்ச்சி, பூமாறு. அப்படிதான் இருக்கு. காமிக்க அப்படின்னு குண்டாருங்களே. பார்த்து பார்த்து இங்க பாருங்க. இவனா குளிக்க வேண்டாம யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபால்ஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்கேயோ ட்ரெக்கிங் பண்ணி 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்கோம். தண்ணிக்குள்ள போய் தலையாட்டி காட்டிட்டு வரணும். வா சட்டு புட்டு குளிச்சுட்டு போகணும்.
குண்டாருன்னு சொல்லி ஏதோ பூவாத்து கூட்டு வந்துட்டாங்க, போய் குளிக்க வேண்டியதான். நல்லாதான் இருக்கு, அப்படி போய் குளிக்க வேண்டியதாங்க. ஏ பாரதி வா, அப்படி குளிச்சுட்டு வந்துடும். ஒன்னா எவனும் எடுக்க மாட்டானா, வா பாத்துக்கலாம், வா. பின்னாடி போய் காமிக்க செல்ல உள்ள வச்சு வீடியோ எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு நினைஞ்சிடும் செல்லு. அதனால குளிச்சுட்டு வந்தாச்சு, கிட்ட போய் காமிக்க. கொஞ்சம் உள்ள போயிருந்தா தண்ணி கொஞ்சம் அதிகமா வருது, உள்ள போய் எடுக்க முடியாது, செல்லு நனைஞ்சிரும். சரி அப்படியே திருப்பி கிளம்ப வேண்டியதான். குண்டாருன்னு கூட்டு வந்தாண்டி, கூட்டு வந்து குண்டாருக்கே கூட்டு போல பார்த்தா ஏதோ ஒரு மேல ஒரு ஆத்துல பிடிச்சாச்சு. வேற லெவல் என்ஜாய்மெண்ட் காய்ஸ், செமையா இருந்துச்சு. செம குளிர் ஆனா தண்ணி. நம்ம இவ்வளவு சந்தோஷமா குளிச்சாலும் ஒரு இடத்துல கொஞ்சம் சோகமாயிட்டு, என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கே காமிக்க பாருங்க. ஃபுல்லா குப்பை, இவ்வளோ ஜாலியா குளிக்க வந்த இடத்துல இப்படி குப்பையா போட்டு வச்சிருக்காங்க. சரி இனிமே யாரும் அந்த மாதிரி இனிமே வரும்போது எதுவும் வாட்டர் காணும், பாட்டில் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பாட்டிலா தான் இருக்குது. யாரும் அந்த மாதிரி போடாம இருந்துங்க. ஃபுல்லா குப்பை தான், சரியான குப்பை. நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதான் குண்டாறு டேம் காய்ஸ். நம்ம இங்கே குளிக்கலாம் பார்த்தா குளிக்க முடியாதுட்டாங்க, நிறைய பேர் செத்து போயிட்டாங்களா. இப்போ வந்து நீங்கள் குண்டாருக்கு வரீங்கன்னா குண்டாரில் குளிக்க முடியாது, குண்டார் அணையில் மேலே உள்ள ஃபால்ஸில் தான் குளிக்க முடியும். நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க, அதனால தான் குளிக்க இப்போ தடை பண்ணியிருக்காங்க. வாழை இதான் காய்ஸ் டேமு காய்ஸ். இதான் குண்டாறு டேமு. நமக்கு உள்ளே போகிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. யாருமே இப்போ வந்தீங்கன்னா நம்ம குண்டாறு டேம் இந்த வீடியோ ரீல்ஸ்லாம் நான் பார்க்குற இடத்துக்கு உள்ளே போக முடியாது. ஏன்னா இங்கே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் நீச்சல் தெரியாமல் டெட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு தெரியுதான்னு தெரில, அந்த இருக்குல்ல பின்னாடி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க காய்ஸ். இந்த ஆட்கள்லாம் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கு. காடை முட்டை வாங்கி சாப்பிடுங்க காய்ஸ். தாத்தா கிட்ட 4 காடை முட்டை வாங்கியிருக்கோம். ஆமா 4 தாத்தா. வேண்டாம் வேண்டாம், எனக்கு பிளேட்னா வேண்டாம். காடை முட்டை வாங்கியாச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முன்னாடி வாங்கிட்டு இருக்காங்க, நம்ம போய் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சேச்சுரேஷனே சரியில்லை. காசு வந்து பேக்கில் இருக்கும் மாதிரி முத்து, பேக்கில் சைடு ஜிப்பில் இருக்கும் முத்து. சரி நம்ம ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சரியான ஹீட்டாக இருக்குது, கரெக்டாக ஒரு மாதிரி உணவோட அடிக்கி. அப்பல நீ சாப்பிடல ஃபர்ஸ்ட். சாப்பிடல நல்லா இருக்கு. நீ சாப்பிட்ட ரிவ்யூ கொடுக்கணும். இல்ல நான் ரிவ்யூ கொடுக்கணும். இல்ல நான் சாப்பிட்ட ரிவ்யூ கொடுக்கணும். நான் சாப்பிட்டேனா சாப்பிட்ட ரிவ்யூ கொடுக்கணும். நான் கேமரா பிடிக்கும். நான் வந்து பேசுறேன். நல்லா இருக்குமா? ஆஃப் ஆயில் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம கோழி முட்டையில ஃபுல் பாயில் போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டு. வேற ஒன்றும் பெருசாக இருக்குன்னு அந்த காடை முட்டைக்கும் கோழி முட்டைக்கும் இப்படி அப்படி எப்படி இருக்கு? அருமையாக இருக்கா? அப்படி அருமையாக இருக்கு. கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். யார? காடை முட்டையா? நம்ம வந்ததுலேயே ஒரே ஒரு இடம் குண்டார் டேம் குளிச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது குண்டார் டேம்லையும் குளிக்கல, அங்கே அலோவ் பண்ணல. டேமுக்கு மேலே போய் ஒரு சின்ன ஃபால்ஸில் குளித்தோம், அது நல்லா இருந்துச்சு.
அடுத்து வந்து மைக்கரை டேம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கு. அங்கே எப்படி அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில, போயிட்டு பார்ப்போம் காய்ஸ். மதிய லஞ்சுக்கு வந்தாங்க காய்ஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்டர் விமாத் பட்டா அங்கேயும் இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சுட்டுன்றாங்க. இங்கே ஆப்போசிட்டில் நம்ம இப்போ நிற்கிற ஒரு ஹோட்டலு அளவுக்கு இங்கேயும் ஒன்றும் இல்லைன்றாங்க. எங்கே போய் சாப்பிடானே தெரில. அப்படின்னு நின்றுட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு ஹோட்டல் மட்டும் ஹோட்டலையாவது பார்த்து அப்படி போய் சாப்பிட வேண்டியதான் காய்ஸ். ஒரு வழியாக ஃபைனலாக நம்ம ட்ரிப்பை முடிச்சுட்டோம். குற்றாலம் ட்ரிப்பை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் காய்ஸ். பின்னாடி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் மழை வீடு. அப்படி கிளம்ப வேண்டியதான். அப்படியே அதை கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். குளிச்சோம், ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸில் குளிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. கூட போகிறோங்க. யாராவது குறுக்க அந்த கௌசிக்கு வந்த மாதிரி இப்படி யாரும் அடிச்சா நம்ம மேலே வந்து முட்டிடுவாங்கல்ல. நம்ம காய்ச்ச விட்டுட்டு வந்துட்டோம்லா. சிக்னல் போட்டிருக்கோம், என்னடா டிராஃபிக்னு பார்த்தேன். ரைட் ரைட்டு. ஒரு வழியாக டிராஃபிக்காக புதுசு வந்தாச்சுங்க. எப்படி போனாரு? பைபாஸ் வர எவ்வளோ தூரம் இருக்கு? நேற்று இங்கே தானே ஒருத்த வைப் பண்ணிட்டு கிடந்தான் இல்லி. டோல் க்ளோஸா?
வரண்டா. இதான் அங்க போயிடும். என்ன போய் விட்டுருக்கா? காய்ஸ் இப்போ மணி ஒரு 9 கிட்ட ஆகுது. நம்ம திருநெல்வேலி கேடிஸ் நகர் வந்திருக்கோம். இந்த ஹோட்டலில் தான் சாப்பிடணும். ஹோட்டல் அல்மதினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு ஒரு 1 மணி நேரத்தில் ஊருக்கு கிளம்ப வேண்டியதான் காய்ஸ். காய்ஸ் அப்படி ஒரு தந்தூரி ஆர்டர் பண்ணுறோம். சாப்பிட வேண்டியது லைட்டாக மைனஸில் போட்டு டேஸ்ட் நல்லா அல்டிமேட்டாக இருக்கு காய்ஸ். வீடியோ என்ன கலர்ல தெரியுது? ஆமா ப்ளூ கலர்ல தெரியுது. பெட்ரோல் பல்கில் என்ன விட்டுற முடியுமா? வண்டிக்கு பெட்ரோல் வாங்கினதுல எவ்வளோ லிஃப்ட் தர முடியும்? அப்படியா? ஆமா, அப்போ எங்கே தான் இருக்கு பெட்ரோல் பல்க்? ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். சரி சரி ஏறுங்க. பேக் கலத்தி கையில் வச்சுக்கலாம். ஓகே. சரி 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 ப்ரோ. வெட்டையால செய்து என்னடா 600 போட்டாலும் வெட்டு. சுத்தமா போயிட்டு அவனுக்கு வெட்டிட்டே தான் இருந்துச்சு. அவனுக்கு 2 பாயிண்ட்ல போட்டா. ஆமா, உனக்கு 2 பாயிண்ட். அவன் யாருக்குன்னா வெட்டிட்டு தான் இருந்துச்சா? வெட்டிட்டே இருக்கும்போது தான் பெட்ரோலை போட்டு கரெக்டாக இருக்குன்னா வெயிட் வந்துருக்கும். சரிண்ணா சரிண்ணா. இந்த காசு இல்லையா? இதான் நம்மளோட கடைசி காசு. ஜிபே பண்ணலாமா?
கண்ட்ரோல் நாடு இருக்குல்ல, வந்துட்டாங்க. கதவை தராங்க. தெரிஞ்ச மக்கள் கதவை நல்லா தர